மாதம் ஒரு முறையேனும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த வகையில் அந்த தெய்வத்திற்கு அர்ச்சனை அலங்காரம் செய்து பூஜை செய்து வரலாம். தெய்வத்தை வணங்கி வரலாம். 2வது, பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வரலாம். அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை. பௌர்ணமி தோறும் இந்த தெய்வத்தை வணங்கி வரலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பொதுவாக ஒரு மாதத்துக்கு ஒருக்க என்னால் போக முடியல, இல்லை என்னால் பௌர்ணமி அன்னைக்கு கூட பூஜிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும். தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால், தவிர்க்க முடியாமல் நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கோம், ஒரு அமெரிக்கா யூஎஸில் இருக்கோம், இல்லை கனடாவில் இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், இல்லை வெளியூரில் இருக்கோம், இல்லை நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் அப்படிங்கன்னா போக முடியல அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வத்தை நாம் வணங்குவதற்கு ஒரு எளிய முறை இருக்கிறது. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று